இல்ல கவர்மெண்ட் இது மாற்றங்கள் என்பது வந்துட்டு இட்ஸ் அ கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட். அவங்க இப்போ பிஸ்னஸை ஒரு ஸ்மால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களாங்க வந்து பேசிக் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. சுயதொழில் பண்ணி எனக்கு என் குடும்பத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு ஆசை இருந்தாலே போதும், மாற்றங்களை ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எந்த விதமான ஒரு சார்ஜஸும் நான் எடுக்கிறது இல்லை. ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னால் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டு தான் நான் ப்ராடக்ட் எடுக்கிறது. மார்க்கெட்டிங் நீங்கள் தான் பண்ணி கொடுக்குறீங்க? பேசிக்கான மார்க்கெட்டிங் நான் பண்ணி கொடுப்பேன். நம்ம பேஜ்லேயே வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் பண்ணி கொடுப்பேன். இப்படி விற்கணும்னு தெரியல, அந்த சேல் ஃபேக்டரில் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே தான் நம்ம மாற்றங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ட்ரைபல்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ். கவர்மெண்ட் சைடில் இப்போது அவங்க இந்த சுயதொழில் பண்ணுற பெண்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, மானியம் கொடுத்து அவங்க நிறைய லோன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து இப்போ 5 இயர்ஸாக அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த 5 இயர்ஸில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் உங்கள் மூலமாக வளர்ந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட உங்களுக்கு நீங்கள் பண்ணதுலேயே ஒரு மறக்க முடியாத விஷயம் ஏதாவது உங்களுக்கு தேவின்னு சொல்லிட்டு ஒரு லேடி என் கூட இருந்தாங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் கூட ட்ராவல் பண்ண ஒரு லேடி. ஸோ அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன்தான். ஸோ வீட்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஃபேமிலி அவங்க சுத்தமாக சப்போர்ட்டே கிடையாது. ஸோ இன்னொன்று சொன்னால் அவங்க இன்லாஸ் வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ரூமில் தான் அவங்க உட்காந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கே அவங்க கிட்டேருந்து வாடகை வாங்குறாங்க. என்ன ப்ராடக்ட்? அவங்க இட்லி பொடி, வல்லரை இட்லி. ஷீ இஸ் வெரி டேலண்டட். அவங்க இட்லி பொடிஸு இந்த மாதிரி ஹெர்பல் இட்லி பொடிஸ் பண்ணுறாங்க. அவங்க ஹனி வீட்லேயே தயாரிக்கிறாங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸு, இந்த ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்குது. எது இருந்தாலும் அவங்க அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து பண்ணுறாங்க. அதுக்கே அவங்க வீட்டில் இன்லாஸ் ரெண்டு வாங்குறாங்க. அவங்களுக்கு அது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஸோ எனக்கு இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும். நான் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க, எப்படி அதுன்னா அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களோட ஃபேமிலி விஷயத்தில் என்னால் இன்டர்ஃபியர் பண்ண முடியல. பட் ஸ்டில் நான் சொன்னேன், இது இப்படி இருந்தால் முடியாது தேவி, யூ ஹாவ் டு ப்ரூவ் யோர் செல்ஃப். நான் மேட்ருங்களை என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வாடகை கொடுக்குற அளவுக்கு நீ வரணும். ஸோ அப்படியே சொல்லி நான் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸு நான் வந்து இன்னும் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜ்லேயே. ஸோ இப்போது எனக்கு என்னென்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் நான் அதிகமாக எடுக்கிறதுனால இப்போ இட்லி பொடியே வந்து அவங்க நம்ம மாற்றங்கள் சப்போர்ட்னால ஒரு 10 to 20 கிலோஸ் அவங்க வந்து இப்போ சின்ன சின்ன கடைகளுக்கு விற்கிறாங்க. பையனோட செலவு எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது எனக்கு ஒரு லாஸ்ட் வீக் எனக்கு கால் வந்தாங்க, இந்த மாதிரி என்னால் ஒரு 30,000 சேவ் பண்ணி என் பையன் ஃபீஸ் கட்ட முடிஞ்சது. ஸோ ஐ தாட் ஓகே, ஐ மீன் ஃப்ரம் வேர் ஷீ ஸ்டார்டட். ஒரு சொந்த வீட்லேயே ரெண்டு கொடுக்க முடியாமல் இருந்துட்டு இப்போ 30,000 சொந்த பையனுக்கு ஃபீஸ் அரேஞ்ச் பண்ண முடியும்னா ஷீ குரூ, அவங்க வளர்ந்துட்டாங்க. ஸோ அதில் ஒரு மாற்றங்கள் எனக்கு இருக்க முடிஞ்சதுன்றதுல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அப்புறம் இன்னொன்று அம்சவேணின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி நான் என்னோட ஜேர்னியில் பார்த்தேன். அவங்களோட ஹஸ்பண்டு இறந்துட்டாங்க சின்ன வயசுலேயே, குழந்தையெல்லாம் பிறந்தவருக்கு 2 பசங்க. இந்த பாம் லீஃப் இருக்கா இல்லையா, பாம் லீஃப் ப்ராடக்ட்ஸு, அந்த பாம் லீஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சு மட்டும் அவங்க 2 பசங்களையும் படிக்க வச்சு வளர்த்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அவங்க? இந்த கூடை அதோட ஹேண்டிகிராஃப்ட்ஸு எல்லாமே பண்ணிட்டு அவங்க ஃப்ரீ எக்ஸிபிஷன்ஸ் வரும்போது அவங்களால பெய்டு எக்ஸிபிஷன்ஸ் போக முடியாது. கவர்மெண்டோட ஃப்ரீ எக்ஸிபிஷன்ஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ட்ராவல் பண்ணிட்டு அப்புறம் அக்கம் பக்கம் விற்று அதுலேருந்து வர வருமானத்தில் அவங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி ஆனவங்கள நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு இது வந்தது. இப்போ வந்து ஒரு உமன் ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்க, அவங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி ஹர்டில்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க? ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி போகும்போது என்ன மாதிரி ஹர்டில்ஸ், அதாவது தடைகள் அந்த மாதிரி? மெயினாக அவங்களுக்கு ஃபினான்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு பொருள் வாங்கி அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு அதிகமான பிரச்சனை. இப்போ நம்ம சார்பாக வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஈவெண்ட் வராங்க, ஒரு கார்பரேட் ஈவெண்ட் ஆர்டர் வந்தாங்க. அப்படி வந்ததுன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகும்போது நான் வந்து அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பொருள் கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் மற்ற விதத்தில் என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் தான் நான் சொன்னது, எனக்கு ஃபண்டு தேவைப்படுது. அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் வாங்கி பொருள் அதிகமாக பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு அதிகமான கிளிச்சு. பிகாஸ் அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பெருசாக கிடைக்க மாட்டேன். ஓகே.
அது இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி நார்ம்ஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதுக்கு எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அவங்க என்கிட்ட அதிகமாக என்கிட்ட வந்துட்டு சொன்னது. அப்புறம் சில பேர் வந்துட்டு சின்ன சின்ன இன்லாஸ் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸோட சின்ன சின்ன வேர்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியப்படும். ஏன்னா அவங்கள வந்து வெளியிலலாம் போய் வேலைக்கு விட மாட்டேன், இல்லை ஏதாச்சும் நான் ஒரு ஒர்க் ஷாப் வச்சாலோ ஒரு செமினார் வச்சாலோ மேபி அவங்கள அலோவ் பண்ண மாட்டேன் வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நான் வந்து பேசி பார்ப்பேன். ஐ மீன் ஐ வில் ட்ரை டு டாக் டு த ஃபேமிலி, பட் அவங்களோட ஃபேமிலி லைஃப் என்னால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு. இதுக்கெல்லாம் நான் நிறைய ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அது மாதிரி ரிசால்வ் பண்ணி கொண்டு வந்துருவீங்க? நான் ஏதாச்சும் நான் சொல்லி கொண்டு வந்துடுறேன். 1 hour 2 hour தான் வந்து பண்ணிட்டு போட்டோம், அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா பிகாஸ் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. கண்டிப்பாக அது கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் நிறைய ரூரலில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கிராமங்களில் தான் போய் நீங்கள் அது மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்க. இப்போ சிட்டி சைடில் உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி பண்ணியிருக்கீங்களா? ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ்? அவங்களுக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோட அவசியம் கம்மியாக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றியும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நான் நாமக்கல்ல போயிட்டு ஒரு ஈரோட்டில் ஒரு ரூரல் ஏரியாவில் போயிட்டு நீங்கள் எனக்கு ப்ராடக்ட் ஃபோட்டோ வேணும், அவங்களோட ப்ராடக்டோட ஃபோட்டோ எப்படி எடுக்கணும்னு மேபி சிலப்போ எனக்கு வந்து சில டைம் எனக்கு வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எனக்கு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியாது. அப்போ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அனுப்புங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு சரி அது எடுக்க கூட தெரியாது. அப்புறம் எப்படியாச்சும் யாராவதோட ஹெல்ப் எல்லாம் வச்சு அவங்க நான் சொல்லி கிளாஸ் வீடியோ காலில் பண்ணி சொல்லி கொடுத்து இந்த மாதிரி எடுத்து கொடுங்க பேசிக். இப்போ நேச்சுரலாக போதும், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வேண்டாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கும். ஆனால் சிட்டிஸில் எனக்கு அது தேவையில்லை. அவங்க கேட்லாக் கூட வச்சுருப்பாங்க சில பேர். ஆமாம், ஏன்னா பேசிக்காக அவங்க வந்து அந்த எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் சொன்னபடி கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இது பண்ணணும், உங்களுக்கு இது பண்ண முடியும். ஏன்னா அவங்க அது மட்டும் இல்லை, அவங்க ஏதாச்சும் கூலி வேலைக்கோ ஒரு டே வேலைக்கெல்லாம் அவங்க போகிறவங்க தான். போயிட்டு வந்துட்டு தான் அவங்க மிச்சம் இருக்கிற டைமில் அது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு நான் பார்த்துருக்கேன். நீங்கள் இப்போ இவ்வளோ பெரிய இந்த 5 years இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப்டர் கோவிட் யூ ஸ்டார்டட். இப்போ 5 years ரன் பண்ணுறீங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரி ரெகக்னிஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? நம்ம எம்எஸ்எம்இ சார்பாக எனக்கு வந்து பெஸ்ட் உமன் ஆண்டர்ப்ரனர் அவார்ட் கிடச்சிருக்காங்க. அது இல்லாமல் அந்த ரெஃபரன்ஸ்லேயே வந்துட்டு நிறைய கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் செமினார்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எனக்கு அட்டென்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்கிட்டேருந்து நிறைய ரெகக்னிஷன்ஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட் சார்பாக வந்துட்டு எனக்கு அந்த ஒரு அவார்டு ஒரு வாட்டி கிடச்சிது, ஐ மீன் 2 years பிஃபோர். அது இல்லாமல் அவங்களோட ரெஃபரன்ஸில் எனக்கு நிறைய இந்த மாதிரி செமினார்ஸு ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நானே போய் அட்டென்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் வந்து மீடியாவில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. மீடியாவில் இருந்துட்டு எப்படி இந்த ஒரு விஷயத்துக்கு வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு? அந்த கரியர் உங்களோட பர்சனல் கரியர் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷன் தான், நான் இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன். ஐ லைக் இட். அந்த ஒரு பாயிண்டில் ஐ என்ஜாய்ட். பட் ஆனால் ஐ இட் செல்ஃப் வாண்டட் அ பிரேக். அப்போ நான் ரொம்ப சின்ன வயசு. அப்போது எனக்கு அப்போ வந்துட்டு அந்த ஒரு ஏன்னா மீடியா அப்படின்னு ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னு அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. கண்டிப்பா அது ஒரு கிடைச்சு அதுல இருந்து வெளில வரதுக்கு கண்டிப்பா they won't come. மேபி சான்சஸ் இல்ல, வாய்ப்புகள் இல்ல, என்னால சஸ்டெயின் பண்ண முடியல, ஒர்க் இல்லன்னு மேபி வரலாம். பட் ஒரு நீங்க 2 மூவி பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? சோ அதனால அப்படி ஒரு விஷயத்துல இருந்துட்டு எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட். எனக்கு நான் 6 வயசு இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ண மலையாளத்துல. பாலச்சந்திரன் மேனோன் தெரியுமா தெரியல, கௌசல்யால இருக்காங்களே, அவங்க கூட தான் ஃபஸ்ட்டு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நான் எனக்கு 6 வயசு இருக்கும்போது பண்ணது. அதெல்லாம் நானே ஒன்றும் தேடி போய் எனக்கு வரல. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப் டு கெட் என்னையே தேடி வந்தது. ஸோ அப்போ எனக்கே தெரியாமல் நான் அது பண்ணிச்சு. அப்புறம் ஒரு +1 +2 முடிச்சுட்டு அப்போல்லாம் நான் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸு ஏஷியானெட்லலாம் ஆட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் காலேஜ் எனக்கு எஜுகேஷன் வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரு, ஏன்னா அப்பாவோட சைடில் கேரளாவில், ஆமாம். ஸோ அப்பாவோட சைடில் தாத்தா பாட்டிலிருந்தே வந்துட்டு பொண்ணுங்களனாலே, அங்கே பொண்ணுங்க தான் அதிகம் கசின்ஸ் எனக்கு. ஸோ பொண்ணுங்களனாலே அதிகமாக படிக்கணும், சொந்த காலில் நின்றது. அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு நான் பொறுத்த வரைக்கும் 22 23 வயசுலலாம் யாரையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன்.
நீங்கள் படித்து சொந்த காலில் நின்று சம்பாதிச்ச பிறகு நீங்கள் கல்யாணம் பண்ணால் போதும். அது 28 வயசானாலும் சரி, 29 வயசானாலும் 30 வயசானாலும் சரி. ஸோ அது பார்த்து நான் வளர்ந்ததுனால எனக்கு எஜுகேஷன் வாஸ் ஆல்சோ, என்னோடய கசின்ஸ் எல்லாருமே ரொம்ப படித்தவங்க. ஸோ எனக்கு எஜுகேஷனும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. இது நான் வந்து அப்போது வந்து அவ்வளோ சீரியஸாக ஐ வாஸ் நாட், அது பின்னாடியே நான் போகல, படம் பின்னாடியே நான் போகல, வந்தது பண்ணிட்டேன். ஐ என்ஜாய்ட் அட் தட் மொமெண்ட். அப்போ இருக்கும்போது தான் எனக்கு துபாயில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்தது. அப்போ நான் படித்த ஒரு ப்ரொஃபஷனில் எனக்கு கொஞ்ச நாள் வேலை செய்யணும் அப்படின்னு, நான் அக்கௌண்ட்ஸ் தான் படித்தது. ஸோ அக்கௌண்டண்ட்டாகவே எனக்கு வேலை கிடச்சிது. ஸோ ஐ தாட் ஓகே, அங்கே ஒரு இண்டிபெண்ட் லைஃபு, அங்கே ஒரு எக்ஸ்போஷர் அந்த வயசில் கிடைக்கிறது, ஐ ஷுட் நாட் மிஸ் தேட் அப்படின்னு எனக்கு தோணுச்சுனால தான் அது போச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம், திருப்பி எனக்கு அந்த ஒரு மீடியாக்குள்ளே எனக்கு சீரியல் ஆஃபர்ஸ் எல்லாம் நடுவில் வந்தது உண்மை சொன்னால். பட் எனக்கு அது அப்போது இஷ்டம் இல்லை, எனக்கு இப்போதைக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு ஐ எம் நாட் ரெடி. ஐ தாட் ஓகே, எனக்கு இப்போ இந்த ஒரு ட்ரஸ்ட்டு இதில் நான் எக்ஸைட்டடாக இருக்காங்க. மேபி ஃபியூச்சர் ஐ டோன்ட் நோ, மேபி தெர் ஆர் சான்சஸ் ஐ கேன் கம் பேக், பட் இப்போதைக்கு பிளான் இல்லை. இப்போ வந்து நிறைய விமன் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க லைஃப்பில், 5 years நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஃபேமிலியை தாண்டி வந்து பசங்களை வளர்த்து வராங்க. பட் நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறாங்க, இல்லை வெளியில் வரத்துக்கு யோசிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி, ஆனால் விமன் ஆர் ரியலி மல்டி டாஸ்கிங் பீப்புள். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு என்ன மாதிரி ஒரு டேக் ஹோம் மெசேஜ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு நான் சொன்னபடி ஃபேமிலி பேக்ரவுண்டு, அது என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டில் எனக்கு கிடைச்ச அந்த ஒரு ப்ளஸ். அது நான் தாத்தா பாட்டியிலேருந்து பொண்ணுங்களனா சம்பாதிக்கணும், சொந்த காலை நிற்கணுன்ற ஒரு மெசேஜ் எனக்கு அந்த சின்ன வயசில் கிடைச்சதுனால என்னமோ இருக்குல்ல. ஐ வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். எனக்கு கிடைக்கிற மேடல் எல்லாமே நான் வந்து இங்கே வந்து சொல்கிறது வந்து அதுதான். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு எது இருக்கோ இல்லையோ, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக. மற்றது எல்லாமே கூட நம்ம சம்பாதிச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மக்கிட்ட சொந்தமாக ஒரு 10 காசு நம்ம கையில் இருந்தால் அவங்க வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே தனி. இப்போ நான் சொன்னபடி இந்த லேடிஸ் வந்து சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு விதமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ சம்பாதிச்சு பசங்களுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் கட்டும்போது அவங்கள பார்க்குற விதம் வேறு தானே, அந்த ஒரு வேல்யூ சிஸ்டமே மாறுது. ஸோ அதுதான் நான் வந்து இந்த எனக்கு கிடைக்கிற மேடையிலும் சரி, ஒரு 10 லேடிஸை சேர்ந்தாலே நான் அவங்கக்கிட்ட சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம், நீங்கள் சொந்தமாக சம்பாதிக்கணும். இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம், உங்கள் புருஷன் உங்களை நல்லா பார்க்குறாங்க, சந்தோஷம், பசங்க பார்க்குறாங்க, சந்தோஷம். ஆனால் நீங்கள் ஒரு திறமை இருந்தது. யாருமே இந்த உலகத்தில் திறமை இல்லாமல் பிறக்கிறது இல்லை, கடவுள் இல்லையா? யாருக்காவது ஏதாச்சும் ஒரு திறமையோட தான் பிறக்கிறாங்க. மேபி அவங்களால சமைக்க முடியும், மேபி அவங்களால ஏதாச்சும் தைக்க முடியும். ஸோ அது என்னன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் டேலண்ட்டை என்னன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கற்றுக்கோங்க, அது மாஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு நிறைய இப்போ ஃப்ரீயாகவே ஸ்கில் ட்ரைனிங் இருக்குது, காசு கொடுத்து போகணுன்னு கூட இல்லை. ஸோ அது நீங்கள் கற்றுக்கிட்டு வீட்டில் உங்களுக்கு டைமும் டேலண்ட்டும் வச்சு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து உங்களால் சம்பாதிக்க முடிஞ்ச ஒரே விஷயம் சுயதொழில் தான். ஸோ அந்த அவேர்னஸ் தான் நான் வந்து, அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும், அது மூலமாக உங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மரியாதை கிடைக்கும். அப்போ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸும் இது எல்லாமே கம்மியாகும். அவங்கக்கிட்ட 10 காசு இருக்கும்போது அவங்க திருப்பி கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? இப்போ நான் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கிறாங்க, நான் அடி வாங்கி தான் ஆகணும், ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. நாளைக்கு நான் அரிசி வாங்கணும்னா ஹஸ்பண்ட் வந்து அடிச்சுட்டு இருந்தாலும் என்னால் ரியாக்ட் பண்ண முடியாது. என்கிட்ட அரிசி வாங்க காசு இருக்குது, அவன் என்ன எதுக்கு அடிக்கணும்னு திருப்பி கேள்வி கேட்கணும்னா காசு இருக்கணும். அந்த ஒரு மென்டாலிட்டி இருந்தாலே வந்துட்டு மக்கள்கிட்ட, இது தமிழ்நாட்டில், கேரளாவில் வந்து அவ்வளோ இல்லை. நான் இங்கே சொன்னபடி இல்லிட்ரஸி அதிகம். தமிழ்நாட்டில் நான் வந்து பார்த்ததே வந்துட்டு ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க லேடிஸ். அந்த ஒரு டிபெண்டன்சி மாற்றணும், அவங்களால சொந்த காலில் நிற்க முடியும், அவங்களுக்கு அதோட டேலண்ட் இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்துட்டு இன்னும் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாற்றங்கள் எவ்வளோ நாள் போகிறோம் அது வரைக்கும் நான் வந்து ப்ரீச் பண்ணுற இது மட்டும்தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும். ஆக்சுவலாக இந்த ஏஜில் நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து நீங்கள் வளர்த்து விட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த ஒரு முயற்சி இனிஷியேட்டிவ் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அதுக்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு இந்த மாற்றங்கள் பற்றி இன்னும் பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உமன் கிளிட்ஸுக்கும் சரி, உங்களுக்கு குமுதினி மேம் உங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு இது மூலமாக என்ன சொல்லணும்னா, எனக்கு இன்னும் கார்ப்பரேட் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, மற்ற சாதா மக்களாக இருந்தாலும் சரி, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் சரி, மாற்றங்களை இன்னும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அது மூலமாக இன்னொரு கஷ்டப்படுற ஒரு பெண்களோட வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இன்னும் நமக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.